புக்ல கொண்டு வந்திருக்கிறேன். அன்டச்சபிள் கேட்டகரியில் 1928லேயே ஒரு பிரிவை உருவாக்கி அன்றைக்கு இருந்த நீதி கட்சி 25 ஒருத்தர் எழுதுறான். 25 என்.சி. ராஜாங்கிற ஒரு எழுதுறாரு. இந்த மாதிரி வள்ளல் பறையர் எல்லா தமிழ்நாட்டிலும் மாதிகா மாலா என்பவர்கள் தான் தெலுங்கிலும் நாங்கெல்லாம் சேர்ந்து தேட்டத்தாக எங்க எல்லாரையும் சேர்ந்து பறையருக்கு அழைக்க எழுதுறாரு என்.சி. ராஜா. நீதி கட்சி அவர் லேபர் கமிஷனர் உறுப்பினராக இருக்கிறார். யாருக்கு எழுதுறாரு? பிரிட்டிஷ் எழுதுறாரு. ஒப்ரஸ்ட் ஹிந்துஸ் அப்படிங்கிற புக்கில் எழுதுறாரு. எப்படி அவர் எழுத அவரை நான் கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கேன். நெற்றிகள் திறக்கிற குற்றம் யாராக இருக்கணும். ஆனால் அவர் எழுதியது எப்படி நான் நிலையான திணைக்குடி மதுரையில திணைக்குடி தலைக்குடி நீ அரைக்குடி ஒரு அரைக்குடி என்னிடம் வந்து 20 அரைக்குடிகள் எப்படி நிரந்தரமான திணைக்குடி ஒன்னா சொல்லுங்க. உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை உன்னுடைய மத சடங்குகள் என்னோட சடங்குகள் உன்னுடைய உணவு வேறு என்னோட உணவு மாட்டை வணங்குவோம் நாங்கள். ஆனால் நீங்க அதுக்கு வர மாட்டீங்க. அப்ப நீ எப்படி நானும் நீங்க ஒன்றுன்னு சொல்லி எழுது. அவர் எழுதுனது ஆரம்பிச்ச பிள்ளையாசனை போட்டு 20 இதெல்லாம் வந்து 1927 ஸ்ரீனிவாசன் பிள்ளை லெட்டர் எழுதுறாரு. அதனால கண்ணுல ஒத்திக்க வேண்டிய லெட்டர். என்ன சொல்றாரு? எங்களை ஆதி திராவிடரோட போட்டுட்டீங்க. அது வந்து எங்களுக்கு மிகவும் எங்களுக்கு அவமானமாக இருக்கிறது. எங்களுடைய கல்ச்சர், எங்களுடைய கஸ்டம்ஸ், எங்களுடைய ட்ரெடிஷன், எங்களுடைய உணவு எல்லாமே ஆதி திராவிடர் என்று வேறுபட்டது. இதை எப்படி எதிர் வந்து போடலாம், எப்படி அவமானம் செய்து போடலாம் அப்படிங்கிறார். ஆனா போட்டு சரி டெப்ரஸ்ட் கிளாஸ் அப்பயே சீக்கிரம் டெப்ரஸ்ட்ல போட்டுட்டார். அப்பயே அவருடைய அரசியல் அங்கீகாரத்தை கேட்கிறார். எங்க இடத்துக்கு மட்டும் 5 சீட்டு கொண்டு கேட்கிறார் தனியா. அவர் கரெக்டா கேட்கிறார். நான் சீனிவாசன் பிள்ளையே பிள்ளமா கிடையாது. நம்ம இடத்து தேவேந்திர குலத்தை சேர்ந்தவர். அவர் கேட்கிறார். அதற்கு மேல 1928 ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றோம். அன்டச்சபிள் அது வந்து டெப்ரஸ்ட் மூணா பிரிக்கிறோம். டெப்ரஸ்ட் கிரிமினல், அன்டச்சபிள் ட்ரைப் சொல்லி மூணா பிரிக்கிறோம். இந்த டெப்ரஸ்ட் கிரிமினல்ல 26 சாத்தியம் செய்யறோம். அன்டச்சபிள்ல அப்ப நம்மள 7 பிரிவுல பள்ளனிக்கிறது மட்டும் சேர்த்து விடணும். சேர்த்து ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு 1930 ஜீவோ போறோம். மே மாசம் கான்ஃபிடென்ஷியல் லெட்டர் ரகசிய லெட்டர் எழுதுறாங்க. அதுக்கு வந்து துரைராஜ் என்பவர் நான் இவரை பாராட்டுறேன். நம்ம சமூகம் கிடையாது, கள்ளரிடத்தை சேர்ந்த துரைராஜ் என்பவர் அவர் வந்து எழுதுறாரு. எங்க சமூகம் வந்து டெப்ரஸ்ட் இது கிடையாது, நாங்க வந்து எஜுகேஷன்ல மட்டும்தான் பேக்வர்டா இருக்கிறோம். அதனால டெப்ரஸ்ட் கிரிமினல் வந்து எங்களை எடுத்துருக்க கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர் எழுதுறாரு. கான்ஃபிடென்ஷியல் லெட்டர் அந்த வெள்ளைக்காரரோட கிரே பெயர் உடையவர். அவர் கான்ஃபிடென்ஷியல் ரகசிய கடிதம் எழுதப்படுகிறது. நான் 1928 2 வருஷம் முன்னாடி ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சேன். அந்த லிஸ்ட்ல இருந்து இந்த 2 பேரை மட்டும் எழுதி மத்தவங்களை ரீடைன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அது மே மாசம் நான் 2 இது போட்டிருக்கேன். 2 ஜீவோ போட்டிருக்கேன். 2 மே மாதம் 1930 26 கிரிமினல் லிஸ்ட்ல கள்ளர் வரவு இருப்பாங்க. ஜூன் 1930 24 இது பண்ணி ஜீவோ நம்பர் 777 ஜூன் 1930 சரியா. அன்றைக்கு மெட்ராஸ் பிரசிடென்சி உங்களை டெப்ரஸ்ட் அன்டச்சபிள் ஆக்கிட்டான். எவ்வளவு பெரிய ஒரு இது நடந்திருப்பாங்க. ஆனால் கள்ளர்களுக்கு ஒரு தலைவர் இருந்தது அன்றைக்கு. துரைராஜ் என்பவர் தான் உண்மையிலே போற்றி வணங்கக்கூடியவர் கள்ளர் வரவரை பொறுத்தவரை. அவர் அவங்களுக்கு ஸ்டெப் எடுத்து தன் இனத்தை 1930 வெளியே கொண்டு வந்தார். கிரிமினல் லிஸ்ட் வெளியே கொண்டு வந்துட்டார். அதுதான் அவங்களோட வரலாறு. அவங்க சொல்லப்போனா அவங்க துரைராஜுக்கு தான் அவங்க போச்சுமெண்ட் அவங்க செலவைக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா நமக்கு அப்படி ஒரு தலைமை அன்றைக்கு மருதை எப்படி வந்திருக்காரு, மிகப்பெரிய கோவில் இதுல இருந்திருக்காரு, தர்மகத்தா வந்திருக்காரு, பழனி பாலகிருஷ்ணன் இருந்திருக்காரு. ஆனா நமக்கு யாரும் ஸ்டெப் எடுக்கல. எனக்கு அந்த வருத்தம் உண்டு. ஆனா 1930 பழனை சேர்த்து விட்டு பழனிங்கிற ஒரு கேட்டகரியை மட்டும் சேர்த்து அப்புறம் ஒவ்வொரு வருஷம் 31 36 வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களின் கலெக்டர் எஸ் பல்லனா அன்டச்சு ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், மதுரை டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் போட்டு எல்லாரையும் போட்டு பிரிட்டானிய அரசு தான் சென்ட்ரல்ல இருந்து 1936 4 பேர் மட்டும் நம்முடைய உட்பிரிவை இதுல சேர்க்கிறாங்க. இதுல அன்டச்சுல சேர்க்கிறாங்க. அன்டச்சு அப்போ எக்ஸ்ட்ரீம் காஸ்ட் ஒரு இது எக்ஸ்ட்ரீம் காஸ்ட் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் தான்
காந்திஜி அவர்கள் அதை வந்து எதிர்க்கிறாங்க நம்ம எல்லாரும். ஏன்னா ஹரிஜன்னா யாரு தெரியுமா? அப்பன் பேர் தெரியாதவங்க தான் ஹரிஜன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு கதை, எனக்கு சின்ன கதை மட்டும் சொல்லிடுறேன். நாரதர் வந்து அனாதை குழந்தைகள்லாம் வந்து ஒரு முனிவர் எடுத்து வளர்க்குறாரு. அப்ப நாரதர் வந்து இந்த குழந்தைகள்லாம் யாரும் கேட்கப்ப அவருக்கு அனாதைன்னு சொல்லிட்டு இல்லை, இதெல்லாம் ஹரியின் பிள்ளைகள் அப்படின்னு. அது எப்படிங்க ஹரியின் பிள்ளை எப்படி வருவாங்க? அப்ப சொல்றாரு, இல்லைங்க அதெல்லாம் அப்படி இப்படி பிறந்தது எல்லாம், இதெல்லாம் அனாதை குழந்தைகள் அப்படின்னு. இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சோ இந்த ஹரியின் பிள்ளைகளான அப்பன் தெரியாத பிள்ளைகள் தான் ஹரிஜன். இப்ப நீங்க எல்லாம் ஒதுக்கிறீங்களா? ஹரிஜன் ஆனீங்களா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹரிஜனா? உலகில் தன்னைவழி சமூகமாக ஏன் என்ற லெபோரியஸ் வார்த்தை சொல்லுவாங்க. அந்த ஏன் கலப்பையை ஒருத்தர் தூக்கி பிடிக்கிறான் தான் வந்து மருந்தில குடியும் குடித்தனமான குடும்பக்காரர். குடும்பம் அவன் தான் ஆண்மணி வம்சத்தை உருவாக்கியவர்கள். பெண்மணி வம்சமாக இருந்த ஆண்மணி வம்சத்துக்கு மாறியவர்கள் எப்ப வருதுன்னா எல்லா ஆந்த்ரோபாலஜிஸ்ட், மானுடவியல் ஆய்வாளர்கள், சோசியலாஜி எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஏன் என்ற கலப்பையை ஒருத்தர் கொண்டு வந்து உழவு என்று ஒன்று ஆரம்பித்தோம். அன்றைக்கு தான் ஆண்மணி சமூகம் பெரிய நிலமாகும், பெரிய ஒரு டாமினேட்டிங் கம்யூனிட்டி அவங்கதான் மாறுங்க. குடும்பம் என்றால் ராஜா, குடும்பம் என்றால் ராஜாவுடைய சொத்து. எது தெரியுமா சொல்லுது? பாலிமொழி சொல்லுது. புத்தருடைய பாலிமொழி. அது ஏதோ நினைக்காதீங்க, சமஸ்கிருதத்தில் இந்த சகோதர மொழி தான் அது. இந்த புத்தரோட பாலிமொழி அதாவது பாக்கதைகளாக சொல்றது பிராகிருதத்துல. அதுதான் சமஸ்கிருதம் வந்து நகரி எழுத்துக்களாக இருக்கு. அந்த சமஸ்கிருதத்தை படிக்காத சொல்றாங்க. ஆனா சமஸ்கிருதத்தில் தான் உங்களை உயர்வாக விராட்டிய சத்திரியர்களுக்கு பள்ளர் என்றும் மல்லர் என்றும் சத்திரியன் நாமதான் வேற எவனும் இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. நம்ம சரி இதை நம்ம சொல்லல, நம்ம ஆசிரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் சத்திரியன் என்று யாருக்கு தெரியுமா சொல்லியிருக்கிற? யாரு நம்ம எதிர்த்தாங்களோ அந்த வேளாண் பட்ட கொடுக்க கூடாதுன்னு. அதுல நல்லவங்க சில பேர் இருக்காங்க. இப்ப மறைந்து போன ஆதீனம் 292 மதுரை ஆதீனம் அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் 18 நாயன்மார்கள் என்று திருமதி கலாரத்னவேல் எழுதின அந்த புக்கில் அதனுடைய உரையில் இதை எழுதி போட்டிருக்கேன். கண்டிப்பா நல்லா படிங்க. அவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள், சூத்திரர்கள், அவர்கள் சத்திரியர்கள், அவர்கள் அதாவது கிருஷி சாஸ்திரம் என்று ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. கிருஷினா வேற நார்மலா இருந்தது கால்நடைகளை வைத்துக் கொண்டு உழவு செய்வது. இந்த பயிர் செய்தல் கிருஷினா பயிர் செய்தல். இந்த கிருஷி சாஸ்திரப்படி சத்திரியர்கள் தன்னுடைய சத்திரிய தொழில் இல்லாத உழவு தொழிலை செய்ய வேண்டும். அதன்படி கிருஷி சாஸ்திரப்படி மனு தர்மப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள். அவர்கள் சத்திரியர்கள் என்று அருணகிரிநாத ஆதீனம் சொல்லிட்டு அவர் வாழ்ந்துள்ளார். அவருக்கு நான் இந்த சமயத்தினுடைய திருப்பாதங்கள் வழங்குகிறேன். அவர் வந்து மற்ற அவங்க இடத்துல பல பேர் நம்மளை எதிர்த்தாங்க செஞ்சாங்க. ஆனா அவர் உண்மையை சொல்லிட்டு போயிருக்கிறார். அது மட்டும் இல்ல, இவர்கள் ராஜராஜன் வம்சத்தில் வந்தவர்கள். சோழன் அவ்வளவு கோவில் கட்டினாங்க. இந்து மதத்தின் அடியராக ஆணியராக இருந்தது இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அப்படின்னு அவர் நம்மை பற்றி சொல்லியிருக்கிறார். நம்மை பற்றி அந்த உரையை எழுதியிருக்கார். அந்த 18 நாயன்மார்களை எல்லாம் சொல்லிட்டே போயிடுவாங்க. ஆனா அதுல இருக்கிற ஒவ்வொரு பேரையும் நீங்க ஆராயணும். நீண்டசிங் நெடுமாறன் பாண்டியன் சொல்லக்கூடிய நீண்டசிங் நெடுமாறன் பாண்டியன், அவனை தேவேந்திர குல வேளாளர் என்று அவர் சொல்கிறார். அவனுடைய மனைவி மங்கையரசி சமணத்துக்கு போகும்போது சைவத்துக்கு திருப்பி கொண்டு வர்றாங்க. சோழ நாட்டு பெண்ணாக இந்த பாண்டிய நாட்டுக்கு வாழ போறாங்க. மங்கையரசி அவள் சோழ நாட்டு அரசி, சோழ நாட்டு பிரின்சஸ். அவங்க பாண்டிய நாட்டு அரசி. அவளே தேவேந்திர குல வேளாளர் சொல்றாங்க. கோச்செங்கண்ணன் தன்னுடைய குழந்தை இந்த சமயத்துல பிறந்தாதான் அவன் நாடாடுவான், இல்லைன்னா அவன் நாடாட மாட்டான் அப்படின்னு ஒரு ஜோசியம் சொன்னதுனால தன்னை தலைகீழாக தொங்க கட்டி போடுங்க அப்படின்னாங்க. அந்த அம்மா நிறைவாத கர்ப்பிணி அந்த அரசியார். என்னை தலையில கட்டி போடு, அது வரைக்கும் அந்த டைம் வர வரைக்கும் நான் சத்தான் பரவாயில்ல, என் உள்ள படிக்க அரசாட வேண்டும் என்று அதனால தலையில கட்டி தொங்கப்பட்டான். சிறந்த கண்களாக கோச்செங்கண்ணன். அவன் ராஜ பரம்பரை, அரச பரம்பரை என்கிறது அந்த கர்வம் ஆணவம் உங்களுக்கு வேணும். எவன் சொன்னாங்களா அந்த சொல்லி எவன் சொன்னான்? என்னைக்கு வந்தான் பிரிட்டிஷ்? எப்போ உங்களுக்கு அந்த பட்டத்தை கொடுத்தான்? அவன் 45 ட்ரில்லியன் டாலர்ஸ் இந்த நாட்டில் நம்ம எடுத்துட்டு போனாலும் சொல்றாங்க. 40 ட்ரில்லியன் தெரியுமா? ஒரு ட்ரில்லியன் என்பது
யாருக்கு ட்ரெயின் கொடுத்தாங்க? அவன் சுரங்கி போறத ட்ரெயின் வச்சு போர்ட்டர்ஸ்க்கு கொண்டு போய் கப்பல்ல ஏற்றி ட்ரெயின் போடும். இந்த 48 ட்ரில்லியனையும் அழிச்சிருக்க இந்த நாட்டில் என்ன இருக்கும்? பசி, பஞ்சம், பட்டினி. அப்ப தொடர் பஞ்சங்கள் வேற அந்த 1800 இப்ப என்ன பண்ணிட்டு இந்த மதத்தால தாண்டா நீ இப்படி கிடக்குற, இந்த மதத்தால தான் நீ நாசமா போய் கிடக்குற சொல்லி மெஷினரிகள் 100கணக்கான மெஷினரிகள் உள்ள வரும். இங்கிலீஷை வந்து பெருமைப்படுது, மெக்கால எஜுகேஷன் கொடுக்கணும். இவன் தன்னுடைய வரலாறை மறக்க வேண்டும். ஒருத்தர் வரலாறை மறக்கணும்னா என்னது? என்ன பண்ணணும்? மொழியை அழிச்சு. அப்ப மெக்காலஜில இங்கிலீஷ் மோகத்தை கொடு, இங்கிலீஷ் வாழ்க்கை கூட ஒரு குழுவாக செலக்ட் பண்றான். அப்படி செலக்ட் பண்ண குழு தான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இன்றைக்கு இருக்கிற நீதி கட்சியுடைய தாய்க்குடியும் இன்றைக்கு இருக்கிற திராவிடத்தின் தாய்க்குடியும் சொல்லுங்க சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இவங்க எல்லாம் வந்து என்னன்னா இவங்க இந்த மாதிரி பல இன்றைக்கு இருந்த அந்த கட்சிகள் திராவிடத்தின் சாரி பிரிட்டிஷின் காலை நக்கிய சொல்லலாம். அப்படி இருந்துன்னா அப்படிதான் ஒருத்தர் சொன்னாரு, தமிழை படிக்காதடா, அது காட்டு மிராண்டி மொழிடா, தமிழ் படிக்காதா, இங்கிலீஷ் படி. வீட்டு வேலைக்காரர்கள் இங்கிலீஷ் படிக்க சொன்னார் இல்லையா ராமசாமி நாயக்கர், அவரெல்லாம் அந்த குரூப். அதுதான் மெக்கால எஜுகேஷன் கொடுத்தது. அதுல இருந்து தான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்ன வருது? காஸ்ட் சிஸ்டம், காஸ்டிலே வருது. 4 வர்ணங்கள், நிலையான வர்ணங்கள் கிடையாது. ஒரே வீட்டில் ஒருவன் சத்திரியனாக இருக்கலாம், ஒருவன் பிராமணனாக இருக்கலாம், ஒருவன் வைஷ்யனாக இருக்கலாம், ஒருவன் தொழிலாளியாக போல. இது வந்து நான் சொல்லல, பாவனன் சொல்றார். மரபணு சொல்கிறது நம்ம இன்றைக்கு இருக்கிற சிவ பிராமணர்களில் 50% தேவேந்திர குல வேளாளர்கள். சிவபிராமணத்துக்கு பிறந்தவர்களாக பவந்தன், குடும்பன், அழகன், பட்டுடைய, காயக்குடி மகன், இவர்கள் எல்லோரும் ஒரே தாய்க்குடி, ஒரே தந்தைக்குடி. இந்த எவ்வளவு காவியால, எவ்வளவு ஓவியா, எவ்வளவு பேசினாங்க. அவளுக்கு அவ யாருக்கு பிறந்தாலும் அவளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்னா நான் அந்த கேட்டகரி, நான் ஒரு கேட்டகரி சொன்னேன்ல, யாரு நாரதர் வந்து கேட்டாரு, அந்த கேட்டகரியா இருந்திருப்பான் தவிர. ஆனால் எனக்கு என்னுடைய தாய் மரபும் தந்தை மரபும் சத்திரிய மரபு, பிராமண மரபு, வைசிய மரபு எல்லாமே மல்லகுடியில் இருந்து கிடைத்தது. 50% மல்லகுடிகள். பிராமணன் வந்து தமிழன் சொல்றவே முட்டாள். 50% பிராமணர்கள் இதுல சங்க இலக்கியத்தில் சொல்றாங்க. சங்க இலக்கியம் பாடல் பறையர் கடம்பத்து இதே சொல்லும். பாடல் பறையர் பள்ளப்பறைய இல்ல, பள்ளப்பறைய இல்ல, பாடப்பறை. பாடல் யாரும் நாங்க உடைச்சிட்டோம். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைமார்கள், முதலியார்கள், ரெடி டு ஃபேஸ் இருக்கிற பிள்ளைமார்கள், முதலியார்கள், கார்காரர்கள், கைகோடர்கள், செல்வந்தர், இவங்கெல்லாம் பாடல்கள். இவர்கள் நம்மிடம் இறந்துள்ளவர்கள். அவர்களுக்கு நம்ம பதவிகள் கொடுத்தோம். இவர்களோடு கலந்துக்கிட்டாங்க. பிராமணர்கள் கோயில் கலந்துக்கிட்டாங்க. இவர்கள் ரொம்ப கீழ்நிலையில் குலைச்சாதியாக இருந்தார்கள் வடக்கிலிருந்து. ஆனால் இவர்களுக்கு நாம் எல்லாம் கொடுத்து இறந்துள்ளவர்களுக்கு வாரி கொடுத்த இனம் இந்த இனம். ஆனா இன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க? வேளாளர், நான் தான் வேளாளர், சாதி. ஏன்னா அவங்க சாதி சொல்றதுக்கு அவங்க சாதி கிடையாது. அதனால அப்படி இது பண்ணிக்கிறாங்க. சரி, ரைட். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அவன் வந்து கிளீனா இருக்கான். ஆனா இப்ப நம்ம வரலாறு இருக்கிற நம்ம சமூகம் வரலாறு இழந்து யாரை நோக்கி போயிட்டு இருக்கு, எதை நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த இடம் எனக்கு உண்மையே புரியல. ஏன்னா மதத்தை விட்டுட்டோம். இந்த மதம் என்பது மதம் கிடையாது, எனக்கு வாழ்க்கை. இந்த பொட்டு வைக்கிறது எனக்கு வாழ்க்கையில். பொட்டுனா பொட்டுனா இந்த பொட்டை எடுத்தோம்னா மதம் ஆனது வச்சா அழுத்தி அப்புறம் அப்படியே அழகாக நேதிக்கு நடக்குது. நேதிக்கு அம்மா குலம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் குல தெய்வம். குலதெய்வம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் குலம். தேவேந்திர குலம் என்பது குலதெய்வம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான். குலதெய்வத்தை வணங்குறவனுக்கு தான் தேவேந்திர குலம். இல்லைன்னா போயிடு. உன்னுடைய தாய், உன்னுடைய கல்வெட்டுகள், உன்னுடைய செப்பேடுகள், உன்னுடைய மரபு வழி உரிமைகள் எல்லாம் இங்க இருக்குது. கோவிலுக்குள்ள இருக்கு. குடும்பத்துக்கு மட்டுமே பரிவட்டம் கட்ட வேண்டும். குடும்பம் தவிர்த்து வேறொருவருக்கு பரிவட்டம் கட்டக்கூட கடவுள் அல்லாது. 3ஆம் குலோத்துங்கன் சோழன் காலத்து கல்வெட்டு எங்க இருக்குது? ஐயப்பட்ட அபிமுக்தேஸ்வரர் கோவில் இருக்கு. ஆனா சர்ச்சில் நீங்க யாரு? தலித் கிறிஸ்தவர்கள். உண்மையா இல்லையா? ஒத்துக்கோங்க. 2 பேர் வச்சுக்கிட்டு மதன்மை பூனையாக இருக்காதீங்க. உணர்வுகள், நம் முன்னோர்கள் அறியாமல் மதமாற்றப்பட்டார்கள். அதை நம்ம உணர்ந்துக்கணும். கோவா இன்குசிஷன் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பேன். அந்த கோவா இன்குசிஷனை படிச்சீங்கன்னா, அதாவது பாகிஸ்தான் தீவிரவாதத்தை விட கொடுமையானது கத்தோலிக்க மதமாற்றம். கத்தோலிக்கம்னா வந்து இங்க வந்து ஆண்மை கட்டுக்கிட்டு பிரான்சிஸ் சேவியர் அப்படி
அப்படிங்கிறவரு இன்றைக்கு வந்து கிறிஸ்தவத்துக்கு தந்தை, அவர் தெய்வம். ஆனா நமக்கெல்லாம் நம்மை அழித்தவர்கள் சொல்லணும். கோவால அந்த இன்டர்சிஷன் என்றால் விசாரணை. நம்மளாம் ஒரு இதை சொல்லிட்டு இருக்கோம், இங்க வந்து என்னமோ சாமி பூதாங்க என்னத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். அத்தனை விசாரணை பேர்ல அத்தனை பேர் போட்டுது. அது ஆர்டர் வாங்குறான், ஸ்பெயின்ல இருந்து போர்ச்சுகீஸ்ல இருந்து வாங்குறான். ஆர்டர் வாங்கிட்டு 50,000 இந்துக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அடியோடு அவருடைய கோயில்கள் சிதைக்கப்பட்டது, சர்ச்சில் கட்டப்பட்டது. அத்தனை பிரான்சிஸ் சேவியரோட இதை எடுத்து படிச்சு பாருங்க. வயிறு எரியும். அங்க இருக்கிற உண்மையான சமஸ்கிருத மொழி அழிக்கப்பட்டது, கொங்கணியர் மொழி அழிக்கப்பட்டது. அந்த கொங்கை குடும்பங்கள் குடிம்பி என்ற குலம், அவர்களை நான் கேரளாவில் போய் சந்திச்சேன். குடிம்பியர் கோவாவில் இருந்து, கோவா இன்குசிஷன் என்ற கோவா விசாரணையில் இருந்து தப்பித்து அப்படியே கடற்கரையோரமாக வந்து சேர நாட்டில் வந்து தஞ்சம் அடைந்தவர்கள் அவர்கள் குடிம்பியர். இன்றைக்கு கண்ணகி வழிபாடு கோவலன் பொட்டல் பத்தி உங்களுக்கு தெரியும். அங்க என்ன நடக்குது, அங்க வந்து யூரப்பசாமி வழிபாடு கும்பிடுறவங்க அந்த கோவலன் பொட்டல் நம்மளுடைய இதுலதான் இருக்கு, பாண்டிய வழிபாட்டுல. அந்த கண்ணகிக்கு சேரமன் சொல்லி எடுத்தாங்க. அந்த அந்த கண்ணையுடைய சுவாசினி பூஜா அப்படி என்ற வழிபாட்டை அந்த நமக்கு எப்படி மண்டக முடியும், அந்த குடிம்பியருக்கு அங்க ஒரு மண்டகம் முடியும். அந்த கண்ணகி தாயை வந்து ஆவாகனம் பண்ணியிருக்காரு. ஆதிசங்கரர் வந்து அவளை சாந்தி படுத்து அங்க வந்து கொடுங்கலூர் பகவதியாக ஆவாகனம் பண்ணியிருக்காங்க. அந்த கொடுங்கலூர் பகவதியில் இந்த குடிமிகளுக்கு ஒரு நாள் சுவாசினி பூஜாவில் அவங்க மண்டபம் பண்ணி பூஜை மாதிரி பூ போட்டு அவங்க வந்து இது பண்றாங்க. இந்த குடிமிகளை நான் சென்று சந்தித்து அதை இந்த புக்கில் போட்டுருக்கேன். இவர்கள் அப்படி கடலோர மதம் ஆட்சி வரும் பொழுது இங்க தூத்துக்குடி பகுதியில் வெற்றி பெருமாள் பாண்டியர் இங்க இருக்கிற மீன் பரதவர் நம்ம கரையாளப்பட்ட பரதவர் பரவர் பல பேர மரம். ஆனா எப்படின்னா பண்டமாற்ற முறையில், ஏன்னா அவங்க வந்து ஊர் சேர்க்கிற முதலாய ஊர் சார மிகப்பெரிய பிரச்சனைகள், பரதவருக்கும் பயங்கர சண்டை. இவன் அவன் குடிசையை ஏறிக்கை அது இருக்குது. அப்ப வந்து இவன் வந்து போர்ச்சுகீஸ் மிகப்பெரிய கப்பல் படையோட வரான். அப்ப எனக்கு ஹெல்ப் கொடுங்கன்னு கேட்கணும். அப்ப ரைட்டு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், பதிலுக்கு நீ மதம் வந்து உன் கடவுளை விட்டு ஏன்னா நான் சொல்றதை கூடு. இவனுக்கு மதம் வரவங்க என்னன்னு தெரியல, ஞானஸ்தானம் என்னன்னு தெரியல. சரி, ஏதோ ஒரு பெரியவர் ஒரு அங்கேயே போட்டுட்டு வந்து சொல்றாரு, சரி சாமி நீங்க சொல்றதை நான் கும்பிடுறேன். சரி ரைட், நான் உனக்கு இது கொடுக்குறேன், படை கொடுக்குறேன் என்று யார இதை மூர்ஸோட மூர்ஸோட சட்டை போட்டு இது பண்ணுறாங்க. அப்ப தன்னுடைய மக்கள் மதம் மாறுவது, அன்றைக்கு வெட்டு பெருமாள் பாண்டியர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். தன் மக்கள் மதம் மாறுவது வெட்டு பெருமாள் பாண்டியருக்கு பிடிக்கவில்லை. தன் மதம் மாறிய தன் மக்களை கொல்லவும் துணிந்தார் வெட்டு பெருமாள் பாண்டியர். இது அந்த புத்தகத்தில் இருக்கு. அதுக்கு ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்கு. ஒரு ஆங்கில புத்தகம், அது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது. வெட்டு பெருமாள் பாண்டியர் ஒரு மிகப்பெரிய ஒரு படையை உருவாக்கியிருக்கார். ஒரு பக்கம் விஜயநகர பேரரசோட அவருடைய சண்டை நடக்கிறது, யுத்தம் நடக்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கு. அவர்களுக்கு எதிராக குதிரை வாக்குறதுக்கு போர்ச்சுகீஸ் கிட்ட தான் குதிரை வாங்குறாரு. அந்த குதிரை வாங்குறது அவங்களுக்கு முத்து தேவைப்படுகிறது, ஏதாவது கொடுக்கணும் அவங்களுக்கு. அந்த முத்தை இந்த பரதவர்கள் தான் வந்து தன் மன்னனுக்கு கொடுப்பாங்க. அந்த முத்தை இவர்கள் மதம் மாறியதும் முத்து கொடுக்காத அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி திருச்செந்தூர் கோவிலுக்கு இந்த பரதவர்கள் முத்து கொடுத்துருக்காங்க. மதம் மாறியதும் திருச்செந்தூர் கோவிலுக்கு முத்து கொடுக்கறது ஸ்டாப் ஆயிடுச்சு. இங்க திருச்செந்தூர்ல யாரும் இருக்கீங்களா? நாட்டார் வழிமுறை இந்த புத்தகத்தில் அத்தனை நாட்டார், வீர நாட்டார்களுடைய பத்திரம், ராஜபாண்டிய சென்னைக்காரர் அவருடைய பத்திரத்தில் அவ்வளவு நாட்டார் பட்டங்களோட போட்டிருக்கேன் அந்த டாக்குமெண்ட். அதாவது திருச்செந்தூர் மடங்களுக்கு தீர்வை ரசீது கட்டது அது முழுக்க. இன்னும் அந்த திருச்செந்தூரை எப்ப நீங்க மீட்க போறீங்க எனக்கு தெரியல. அப்ப அந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு, முருகன் கோவிலுக்கு முத்து கொடுப்பதை அவர் தடுத்திருக்கிறார் பிரான்சிஸ் சேவியர். அடுத்து என்னன்னா, இந்த பயணங்கள்லாம் இந்த மதுரை மீனாட்சி மேல பயங்கர பற்றா இருக்காங்க. அதே மாதிரி கன்னியாகுமரி அம்பாள் மேலேயும் பற்றா இருக்காங்க. இதை உடைக்கணும்னா அவளுக்கு ஈக்குவலாக ஒரு தேஜஸான ஒரு முகம் நமக்கு தேவைப்படுது. இவர் பிலிப்பைன்ஸ் போனப்ப அங்க உள்ள பசங்க அந்த வேளாங்கண்ணியில இருக்கு பாருங்க, அதை வந்து பார்க்கிறார். இவன் நல்லா இருக்கான், இவனை எனக்கு கொடுக்குது, இந்த பையனுக்கு மதம் மாற்றுவோம். அப்ப அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஃபர்ஸ்ட். அதன் பிறகு அவர் இறந்து போயிடுறது செய்தி. அப்ப அவருடைய கடைசி ஆசையாக அவர் கேட்டாரு இந்த சிலையை அப்படி சொல்லி, பிலிப்பைன்ஸில் இருந்து கப்பலில் ஏற்றி அவர் இறந்து
இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சொந்த தகப்பன், இந்த தகப்பன் வேணா எனக்கு வேற தகப்பன் நல்லா இருக்குன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது சமம். தாய் மகன் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஏன்னா நம்முடைய வரலாறுகள், நம்முடைய செப்பேடுகள், மரபணுகள் எல்லாமே எங்க இருக்குது? கோவில் இருக்கு. கோவில்ல தான் நமக்கு அந்த பெருமைகள், கல்வெட்டுகளில் தான் அந்த இன்றைக்கு வந்து நம்முடைய பெருமைகளை பேசிக்கிட்டே இருக்கோம்னா கோவில் கல்வெட்டுல இருந்து நான் பேசிட்டு இருக்கோம், செப்பேடுகளில் இருந்து நான் பேசிட்டு இருக்கோம். ஏன் பொன்னேர் மரபு, அந்த பொன்னேர் மரபுல அந்த முத மல்லாண்டாரை வச்சுதான் வணங்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நாட்டு நடந்து செய்யுது. இந்த மல்லாண்டார் யார் தெரியுமா? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதில் தோள் மணிவண்ணா உன் செப்படி செப்பிக்கு காப்பு ஐயா பேர் கரூர் மல்லர் சுவாமிநாதன். மல்லாண்டார் வழிபாடு காலை கரையில் இருக்கும் அத்தனை மல்லாண்டார் கோவில் நமக்கு தான் சொல்லுவோம். என்னையா அந்த மல்லாண்டார் சகோதரி எனக்கு பல தகவல்கள் கொடுத்தார். மல்லாண்டார் வழிபாட்டை பற்றி இந்திரன் கோவில்கள் இது பண்றது, பட்டியல் வெளியேற்ற விழிப்புணர்வு எல்லாம் சிறப்பா பண்ணியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ஏரியாவிலும் ஐயா மாதிரி சகோதரர் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் ஒருத்தர் பண்ணிட்டாலே போதும். நான் இந்த நிமிடத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி அந்த மல்லாண்டார் வழிபாடு பண்றது பல நூல்களில் இருக்கிறது. நம்ம பழனி செப்பேட்டில் இருக்கிறது. பழனி செப்பேட்டில் மல்லாண்டார் வழிபாடு இருக்கிறது. இந்த மல்லாண்டாரை எத்தனை பேர் வழிபாடு? இது வந்து என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய உழவில் இருக்கிற வாழ்க்கையில் பொன்னே கட்டுதல் ஒன்று தெரியுமா? ராஜ வரவில் இருப்பவர்கள் மட்டுமே பொன்னே கட்ட முடியும். தென்கிழக்கு ஆசிரியர்கள், பர்மா, காம்பூடியா, தாய்லாந்து எல்லா இடத்திலும் பொன்னே கட்டுறாங்க. யாரு? அரச மரபினர் வந்து பொன்னே கட்டுறாங்க. அதே பொன்னேரை நம்ம பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் ஆணி நாட்டு விழாவில் நடுவிழாவில் 4 பட்டக்காரர்கள் பொன்னே கட்டி ஜவுளி கொண்டாடுறாங்க. அதே மாதிரி கமுதி கீழ அகிலாபுரம் அது வந்து அரசு மரியாதையோட தான் அது நடக்குது. அது இன்னும் பிறகாப்படுது. அதே மாதிரி திருப்பரம் கொஞ்சம் அருகிலும் அது நடந்தது கேள்விப்பட்டேன். ஆனா நான் என்ன சொல்றேன், எல்லோரும் நம்மளுடைய சம்பிரதாயப்படி அவரவர்கள் பொன்னே கட்டுங்கள், பொன்னே விழாவை தொடங்குங்கள். உங்களுடைய பூஜை உள்ள ஒரு காலம், ஒரு சின்ன பசு ஒரு பொண்ணை சின்னதா ஒரு ஏறு வச்சு வணங்கி அப்பதான் நம்ம மரபில் அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும். உங்கள் கோவில் உரிமைகளை, பரிவட்ட உரிமைகளை எல்லாத்தையும் அடுத்த மரபுக்கு கடத்தணும். ஆவணப்படுத்துங்கள். இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ் வேர்ல்ட் ஆயிடுச்சு. நம்ம ஆவணப்படுத்தலாம் ஈஸியா. அதே சமயத்துல ரொம்ப வந்து ஃபாஸ்ட் வேர்ல்ட், ஏஐ டெக்னாலஜி, ரொபாட்டிக் வேர்ல்ட் எல்லாம் வெளிய நாடுகளுக்கு போயிட்டாங்க. எல்லாம் மறந்துட்டாங்க. இப்ப நாங்கெல்லாம் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்கோம். ஆனா இந்தியா இஸ் மை டெஸ்டினி. நான் என் வேலையை எப்படி எடுத்துட்டு வந்தோம்? என் மகளை பல வந்து சங்கடங்களுக்கு ஆளாக்கல. இங்கதான் இருக்கணும், நம்ம இதுதான் நம்ம டெஸ்டினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லா தியாகங்களையும் பண்ணிட்டு தான் நான் இந்தியாவில் வந்திருக்கேன். ஆனா எனக்கு சில நேரங்களில் இந்த குறிப்பிட்ட காலங்களில் மதுரையில நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு எனக்கு ஒரு சலிப்புத்தனம் வந்துச்சு. எனக்கு உதவுறதுக்கு ஒரு சில நபர்கள் இந்த மதுரையில் யாருமே இல்லை. சீரியஸ் சொல்ல, சத்தியமா சொல்றேன், மனசு வேதனையை சொல்றேன். நான் அவ்வளவு இந்த நூல் ஆரம்பிச்சது, இந்த நூலை பார்த்ததுமே இந்த சாராம்சங்களை அனுப்பியதுமே ராஜேந்திர சுவாமிகள் மனசார என்னை வாழ்த்தி அதுக்கு வாழ்த்துறை தெரிவித்து சுவாமிகள் அவங்களுக்கு அன்றிலிருந்து இன்று வரை அவரை வயசு தெரியுமா? 76 வயசில் சும்மா சொல்றாரு 50 தான் தன்னுடைய சகோதரனை இந்த இனத்தை பலி கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அதற்கு பிறகு இந்த இனத்துக்காக பாடுகிறார். ஆன்மீக அரசியல் இந்த இனத்துக்காக சொல்லிட்டு அவர் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நமக்கு இந்திர பூஜை வந்து பண்ணிட்டு எனக்கு உழவு கொடுத்து எனக்கு முதுகலாக இந்த அத்தனை இது பண்ணிக்கிறார். அதாவது மதுரை இந்த புத்தகமா வந்திருக்கிறார். இன்னொரு முக்கியமான நபர் ஐயா முனைவர் பாண்டியன். அதாவது இது வந்து நானே ஆங்கிலத்தில் தான் இதை எழுதினேன். ஒரு ரிப்போர்ட்டா எழுதுன்னு சொல்லி ஒரு 100 பக்கங்கள் கொண்ட ஐயா சார்